Instagram ஆப்ல உங்கள தவிர உங்களோட அக்கவுண்ட் யாராச்சும் லாகின் பண்ணி யூஸ் பண்றாங்களா அப்படின்றத எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்றதான் டீட்டெயிலா அந்த வீடியோல வந்து பார்க்க போறோம். இன்ஸ்டாகிராமோட லாகின் ஆக்டிவிட்டி பத்தி தான் பார்க்க போறோம். பார்க்கறதுக்கு முன்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்றத செட் பண்ணிடுங்க. வீடியோக்குள்ள போலாம். இன்ஸ்டாகிராம் ஆப் ஓப்பன் பண்ணிடுங்க. ப்ரொஃபைல் பேஜ் போயிடுங்க. சைடில் இருக்கக்கூடிய 3 லைன்ஸ் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே வந்து சர்ச் பாக்ஸ் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா வந்து வேர் அப்படின்னு சர்ச் பண்ணிடுங்க. சர்ச் பண்ணதுமே வேர் யூ லாகின் அப்படின்ற ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா கீழே வந்து ஷோ ஆகும். அதை கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணதுமே பார்த்தீங்கன்னா இங்கே சைடில் ஒரு ஏரோ இருக்கும். அதை கிளிக் பண்ணிடுங்க. இதில் கிளிக் பண்ணதுமே பார்த்தீங்கன்னா வந்து உங்களோட டிவைஸ் வந்து மேலே ஷோ ஆகும். திஸ் டிவைஸ் அப்படின்றது வந்து மென்ஷன் ஆயிருக்கும். இப்போ உங்களோட ஃபோனில் லாகின் ஆயிருக்கனால அது மேலே வந்து ஷோ ஆகும். உங்களோட டிவைஸ் இல்லாமல் வேறு டிவைஸில் வந்து லாகின் ஆகிருந்துச்சுன்னா கீழே பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க லாகின்ஸ் ஆன் அதர் டிவைசஸ் அப்படின்னு வந்து கொடுத்துருப்பாங்க. அதில் கீழே பார்த்தீங்கன்னா வந்து செலக்ட் டிவைஸ் டு லாக் அவுட் அப்படின்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிட்டு உங்களோட டிவைஸ் நேம் இல்லாமல் வேறு டிவைஸ் நேமில் வந்து இருக்குது, இல்லை டிவைஸ் டைப் அன்னோனில் இருக்குது அப்படின்னா அது எல்லாத்தையுமே கம்ப்ளீட்டாக செலக்ட் பண்ணிட்டு லாக் அவுட் வந்து பண்ணிடுங்க. இதில் பார்த்தீங்கன்னா லொக்கேஷன் வந்து டிஃப்ரெண்ட்டாக தான் வந்திருக்கும். அதனால் லொக்கேஷன் வந்து பார்க்காதீங்க. உங்களோட டிவைஸ் நேம் வந்து அதில் இருந்துச்சுன்னா அதை நீங்கள் லாக் அவுட் பண்ண தேவை கிடையாது. உங்களோட டிவைஸ் நேம் இல்லாமல் வேறு டிவைஸ் நேம் வந்து இருக்குது, இல்லை வந்து டிவைஸ் டைப் அன்னோன் அந்த மாதிரிலாம் வந்து இருக்குது அப்படின்னா அதெல்லாமே கம்ப்ளீட்டாக செலக்ட் பண்ணிவிட்டு லாக் அவுட் பண்ணிடுங்க. ஒன்ஸ் நீங்கள் கிளிக் பண்ணிட்டு லாக் அவுட் கேட்கும், லாக் அவுட் கொடுத்துருங்க. லாக் அவுட் கொடுத்துமே பார்த்தீங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து லாக் அவுட் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி லாக் அவுட் ஆனதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து பேக் வந்துடுங்க. பேக் வந்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே இந்த இடத்துல வந்து பாஸ்வேர்ட் அண்ட் செக்யூரிட்டி அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை கிளிக் பண்ணிட்டு இதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சேஞ்ச் பாஸ்வேர்டு வந்து கொடுத்துருப்பாங்க. உங்களோட பாஸ்வேர்டை பார்த்தீங்கன்னா வந்து சேஞ்ச் பண்ணிவிடுங்க. ஸ்ட்ராங்காக பார்த்தீங்கன்னா வந்து சேஞ்ச் பண்ணி வந்து வச்சுருங்க. ஸோ எப்படி பாஸ்வேர்ட் சேஞ்ச் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நம்ம சேனல் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கோம். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, அதை பார்த்துட்டு பாஸ்வேர்டு வந்து சேஞ்ச் பண்ணிடுங்க. அண்ட் ரெண்டாவது 2 ஃபேக்டர் ஆத்தென்டிகேஷன் பார்த்தீங்கன்னா வந்து எனபிள் பண்ணிடுங்க. ஸோ அது எப்படி எனபிள் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நம்ம சேனல் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருங்க, அதை பார்த்து நீங்கள் வந்து எனபிள் பண்ணிடுங்க. ஸோ இந்த மாதிரி 2 ஃபேக்டர் ஆத்தென்டிகேஷன் நீங்கள் வந்து எனபிள் பண்ணுறப்ப என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட ஐடி பாஸ்வேர்ட் யாருக்கு தெரிஞ்சாலும் நீங்கள் இதை எனபிள் பண்ணிட்டீங்கன்னா அவங்களால வந்து பார்த்தீங்கன்னா லாகினே வந்து பண்ண முடியாது. ஸோ அதனால் அதை வந்து எனபிள் பண்ணிக்கோங்க. ஸோ மெயினாக நீங்கள் வந்து டிவைஸ் எல்லாமே அதில் இருக்கிறது தெரிஞ்சிருச்சு, நீங்கள் அதை வந்து லாக் அவுட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உடனே நீங்கள் பாஸ்வேர்டை சேஞ்ச் பண்ணிடுங்க அண்ட் 2 ஃபேக்டர் ஆத்தென்டிகேஷன் ஆன் பண்ணிடுங்க. அதுக்கான வீடியோ லிங்க்ஸ் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அதை செக் பண்ணிங்கன்னா நீங்கள் ஈஸியாக வந்து பண்ணிக்க முடியும். இன்ஸ்டாகிராமில் எப்படி வந்து லாகின் ஆக்டிவிட்டி செக் பண்ணுறது அப்படிங்கிறது இந்த வீடியோ டீட்டெயிலாக தெரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணிடுங்க. எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள், எல்லாருக்குமே ரிப்ளை பண்ணுறேன்.